தமிழ் தந்த தமிழ் அன்னைக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றும் இன்றும் என்றும் எனக்குள் மானசீக குருவாக வீட்டிலிருந்து எனது பேச்சுக்கும் எழுத்துக்கும் கவிதைகளுக்கும் குருவாக விளங்கும் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பாதம் பணிகிறேன். என்ன இது சக்திதாசன் முத்துக்குளிக்க வாரியலா என்று அனைவரையும் முத்துக்குளிக்க கூப்பிடுகிறானே என்று நீங்கள் ஒருவித ஆச்சரியத்துடன் சிந்தித்துக் கொண்டு இருப்பதை நான் அறிவேன். முத்துக்குளிக்க வாரியலா, மூச்சை அடக்க வாரியலா என்று கவியரசர் கண்ணதாசன் பாடல் வரிகள் யாத்துள்ளார். ஆனால் நான் இன்று அத்திசையில் செல்லவில்லை. முத்துக்குளிக்க நாம் எங்கே போவோம்? பறந்து விரிந்த ஆழிக்கு அல்லவா? அங்கே அனைவருக்கும் வணக்கம். கிரீட்டிங்ஸ் டு ஆல். இன்று திங்கட்கிழமை 29ஆம் தேதி சித்திரை மாதம் 2024ஆம் ஆண்டு. பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் பிரித்தானிய நேரம் 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பிய நேரம் காலை 10:30 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளில் இருந்து இணைந்து கொள்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியாக PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் நடைபெறுகின்றது. நிகழ்வுகளாக முதலில் தியானம் இடம்பெறும். இன்று 20 நிமிடங்கள் தியானம் இடம்பெறும். 10 நிமிடம் இசையுடனும் 10 நிமிடம் மௌன தியானமும் இடம்பெறும். இதனை தளத்தின் தமயந்தி சிங்கார வடிவம்மா அவர்கள் வழிநடத்தி வைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து சிறப்பு பேச்சாளர் எங்களுடைய தளத்தின் உறுப்பினர் சக்திதாசன் ஐயா அவர்கள் பேச வருகின்றார். முத்துக்குளிக்க வாரியலா என்ற தலைப்பிலே அவருடைய கருத்தினை பகிர வருகின்றார். இப்பொழுது நாங்கள் தியானத்தை வழிநடத்த தமயந்தி சிங்கார வடிவு அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. நன்றி சிவா மோகன் மாஸ்டர். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தியானம் செய்வதால் மனமும் உடலும் அமைதி அடைகின்றது. இனி தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை பருகினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்து அதில் உங்கள் தலை, முதுகு, கழுத்து ஆகியவற்றை நிமிர்ந்தபடி வைத்துக் கொள்ளுங்கள். இறுக்கமில்லாமல் தளர்ச்சியாக உடலை வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதை கழற்றி வையுங்கள். கண்களை லேசாக ஒரு புன்னகையுடன் மூடிக்கொள்ளுங்கள். இனி உங்கள் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அதாவது உள்மூச்சு, வெளிமூச்சு ஆகியவற்றை கவனியுங்கள். தியானத்தின் போது எண்ணங்கள் வரலாம். நீங்கள் மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் செலுத்துங்கள். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாதீர்கள். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இன்று 20 நிமிடங்கள் 10 நிமிஷங்கள் இசையுடன் இசை தியானமும் மிகுதி 10 நிமிடங்கள் மௌன தியானமும் செய்வோம். அனைவரும் அமைதியை பெறுவோம். நன்றி.
மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. இப்பொழுது அனைவரும் உங்கள் இயல்பான நிலைக்கு வாருங்கள். உங்கள் கைகளை மெதுவாக பிடித்து கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது எல்லோரும் கண்களை திறந்து நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தியானம் செய்ததற்கு 30 வினாடிகள் தொடர்ந்து கைகளை தட்டி மகிழ்வோம். நன்றி. நன்றி. முதலில் அருமையான தியானத்தை வழிநடத்திய தமயந்தி சிங்காரவடிபம்மா அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் நன்றியை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்குரிய பதாதைகளை மௌனங்களை எல்லாம் வழங்கிய தர்ஷினி உதயராஜன் அம்மா அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்வோம். அதோடு இந்த தளத்தை திறமையாக இதுநாள் வரையிலும் வழிநடத்தி வரும் திருவாளர் ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஐயா, திருமதி அருந்ததியம்மா இருவருக்கும் அனைவர் சார்பிலும் நன்றி கூறுவோம். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்தோம். இப்பொழுது எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் திருவாளர் சக்திதாசன் ஐயா அவர்களை அறிமுகம் செய்யலாம் என நினைக்கின்றேன். அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. இந்த தளத்திலே அவர் ஒரு சிறப்பான பேச்சாளராக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு கவிஞர். பல்வேறு நிகழ்வுகளுக்கும் அவர் உதவி புரியக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவர். இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலே தன்னுடைய எழுத்தாற்றல் மூலம், கவிதை திறன் மூலமும் நிறைய விடயங்களை சாதித்து கொண்டு இருக்கின்றவர். இன்று அவர் வானொலியிலும், ஜெர்மன் வானொலியிலும் தன்னுடைய சேவையை வழங்கி வருகின்றார். இன்று அவர் பேச எடுத்திருக்கும் தலைப்பு முத்து குளிக்க வாரியலா. இது ஒரு பாடலும் இருக்குது என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த முத்தை பற்றி ஒரு சிறு விடயத்தை கூறலாம் என இருக்கின்றேன். இந்த முத்து என்பது தமிழர்களுடைய வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது. தமிழர்கள் ஆரம்பத்திலே முத்து குளித்தல் போன்ற தொழிலிலே ஈடுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். எங்களுடைய பாரம்பரிய வரலாறுகளை நாங்கள் புரட்டி பார்த்தால் அவையெல்லாம் நிஜமாக இருக்கின்றது. இந்த முத்துக்கும் இவர் எடுத்திருக்கின்ற வாரியலா என்ற அந்த சொல்லிலே இருக்கின்ற நகைச்சுவைக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரிய இல்லை. இவர் ஒரு கண்ணதாசனுடைய தீராத ரசிகர். அவர் ஒரு பக்தன். அவருடைய பேரிலே அடிமை, தாசன் என்றால் அடிமை. அங்கே கண்ணதாசன், இங்கே சக்திதாசன், 2 பேரும் தங்களுக்குள்ளே தாங்களே அடிமை என்று சொல்வது இங்கே அன்பாலே இணைந்து கொண்டவர்களைத்தான் அடிமைகள் என்று சொல்லுவார்கள். வேறு அடிமைகள் அல்ல, அன்பை தங்களிடம் பகிர்ந்து கொண்டவர்கள், உள்ளார்ந்த ரீதியான அன்பை பகிர்ந்தவர்கள் தான் இவர்கள். ஆகவே இவர் என்ன சொல்ல வருகின்றார்? தமிழர்களையா அல்லது நகைச்சுவையிலையா இந்த முத்தை இவர் வாரி வழங்க அல்லது வாரி இறைக்க வருகின்றார். எல்லோரும் அந்த முத்தை பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று கூறி, வாருங்களையா, இப்பொழுது உங்களுக்குத்தான் இந்த தளம் தருகின்றேன். வந்து உங்களுடைய அருமையான பேச்சை தாருங்கள். வாருங்கள். நன்றி. நன்றி அம்மா. வணக்கம். அன்பினிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பாதங்களை பாருங்கள், அங்கே என் வணக்கங்கள் வந்து சேர்ந்திருக்கும். என்னுடைய மனதிலே என்றும் கோவில் கொண்டு என்னை
காத்து கொண்டிருக்கும் திருவண்ணாமலை வாழ் அண்ணாமலையார் பாதம் பணிந்து சேவிக்கிறேன். தமிழெந்தன் உயிருக்கு நேராம், தமிழெந்தன் உடலுக்கு உரமாம், தமிழெந்தன் மூச்சுக்கு காற்றாம், தமிழ் அன்றி நான் வெறும் நீராம் என்று எனக்கு தமிழேந்த தாய் மண்ணுக்கும் தமிழ் தந்த தமிழ் அன்னைக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்றும் இன்றும் என்றும் எனக்குள் மானசீக குருவாக வீட்டிருந்து எனது பேச்சுக்கும் எழுத்துக்கும் கவிதைகளுக்கும் குருவாக விளங்கும் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பாதம் பணிகிறேன். என்ன இது சக்திதாசன் முத்துக்குளிக்க வாரியலா என்று அனைவரையும் முத்துக்குளிக்க கூப்பிடுகிறானே என்று நீங்கள் ஒருவித ஆச்சரியத்துடன் சிந்தித்துக் கொண்டு இருப்பதை நான் அறிவேன். முத்துக்குளிக்க வாரியலா, மூச்சை அடக்க வாரியலா என்று கவியரசர் கண்ணதாசன் பாடல் வரிகள் யாத்துள்ளார். ஆனால் நான் இன்று அத்திசையில் செல்லவில்லை. முத்துக்குளிக்க நாம் எங்கே போவோம்? பறந்து விரிந்த ஆழிக்கு அல்லவா? அங்கே சிப்பிகள் தமக்குள்ளே விளைத்து வைத்திருக்கும் அழகிய முத்தினை எடுத்து நாங்கள் மகிழ்வோம் இல்லையா? அதே போலதான் நாமும் தமிழ் இலக்கியம் எனும் இந்த ஆழம் அறிய முடியாத சமுத்திரத்தினுள் ஒரு சிப்பி விளைத்த முத்துக்களில் ஒரு சிலவற்றை அள்ளி அடித்து மகிழப் போகிறோம். அந்த மகிழ்ச்சியான பயணத்தில் அன்புடை உள்ளங்களாகிய உங்களையும் என்னோடு அழைத்து செல்லலாமே என்ற ஆதங்கம் தான் இது. சரி, அந்த முத்தை தன்னுள் விளைத்து வைத்திருக்கும் சிப்பி யார்? வேறு யாரும் அல்ல, என்னுடைய மானசீக குரு கண்ணதாசனை தமிழ் இலக்கியம் எனும் ஆழிக்குள் இழுத்து கொண்டு போன அந்த சுழி எம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த எமது சங்ககால புலவர் கம்பரேதான். கம்பர், வம்பர் என்றெல்லாம் பல அறிவுடை மனிதர்கள், இலக்கியம் கற்ற மேதைகளினால் அலசி ஆராயப்பட்ட இந்த மகாகவியை ஆராயும் அளவுக்கு இலக்கிய ஞானம் படைத்தவன் அல்ல நான். எனது பார்வை ஒரு தமிழ் இலக்கியம் எனும் ஆழியின் கரையில் இருந்து மணல் வீடு கட்டி விளையாடும் ஒரு சிறுவனை போன்ற ஒரு பாமர ரசிகனின் பார்வையை. கம்பர் 12ஆம் நூற்றாண்டில், அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 12ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர் என்று வரலாறு கூறுகிறார். கம்பர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேரெழுந்தூர் எனும் ஊரில் பிறந்தார் என்று கூறப்படுகிறது. இவர் கம்பர் என்று அழைக்கப்படுவதற்கு பல காரணங்கள் கூறுகின்றார். கம்பர் குலம் எனும் உவச்சர்கள் குலத்தில் பிறந்ததால் என்றும் சிலர், இவர் குழந்தையாக காளி கோயில் கம்பத்தின் அருகே கிடந்ததால் என்றும் சிலர் பல காரணங்களால் கூறுகிறார்கள். இவர் தந்தை பெயர் ஆதித்தன் என்று கூறப்படுகிறது. இவருக்கு அம்பிகாபதி எனும் மகன் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவரை இளமை காலங்களில் சடையப்ப வள்ளல் எனும் ஒரு திரிகார்த்த சிற்றரசர் ஒருவர் ஆதரித்து வந்துள்ளார். அதன் பின்பே சோழ மன்னன் இவரை ஆதரித்து கம்ப நாடு எனும் ஒரு நிலப்பரப்பை இவருக்கு அளித்ததாக கூறப்படுகிறது. கவிஞனான கம்பரின் மகன் அம்பிகாபதி சோழ மன்னனின் மகள் அமராவதியை காதலித்ததினால் அம்பிகாபதி சோழ மன்னனினால் கொலை செய்யப்பட்டான் என்றும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே கம்ப ராமாயணத்தில் தசரதனின் புத்திர சோகத்தை கம்பர் தெளிவுற வடித்திருப்பதாக கூறுகிறார். கம்பர் வள்ளி என்ற ஒரு தாசிகுல பெண்ணை காதலித்து வந்ததாகவும், கம்பரை வேறு பெண்ணொருத்தி காதலித்து வந்தாலும் அவளை கம்பர் ஏற்கவில்லை எனவும் தமிழ் நாவலர் சரிதியில் சில செய்யுள்கள் குறிப்பிடுகின்றன. இவர் இயற்றி தலைப்பிட்ட நூலுக்கு முதலில் இராமா அவதாரம் என்று பெயரிட்டார். பிற்காலத்தில்
அது கம்பராமாயணம் என அழைக்கப்பட்டது. கம்பராமாயணத்தை படித்த பலரும் கம்பரின் கவித்திறத்தை பாராட்டியுள்ளார்கள். கம்பருக்கு கல்வியிற் பெரியோன் கம்பன், கவி சக்கரவர்த்தி போன்ற பட்டங்களை சூட்டியுள்ளனர். கம்பரின் கவித்திறனால் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்ற முதுமொழி தமிழில் உள்ளது. தமிழ் இலக்கியத்தில் கம்ப ராமாயணமே மிகப்பெரிய இதிகாசம் என கருதப்படுகிறது. சங்ககால புலவர்களை பற்றிய பாடல் ஒன்றில், வெண்பாவிற் புகழேந்தி பரணிக்கோர் சயம் கொண்டான் விருத்தமெனும் ஒன்பாவிற் குயர் கம்பன் கோவையுலா அந்தாதி ஒட்ட கூத்தன் கண்பாய கலம்பகத்தை கிரட்டையர்கள் வசைபாட காலமேகம் பண்பாக பகசந்தம் படிக்காசல் ஆளொருவர் பகராவதே என்று பாலப்பட்டை சொக்கநாத புலவர் கூறுகிறார். இதிலே இப்புலவர் அக்காலத்திலே கம்பரோடு வாழ்ந்த புகழேந்தி, கம்பர், ஒட்டக்கூத்தர், இரட்டையர்கள், காலமேகம் என எமது அக்கால சங்க கால புலவர்கள் அனைவரையும் அழகாக இக்கவிதை மூலம் கூறுகிறார். கம்பர் குலோத்துங்க சோழ மன்னனின் சபையிலே ஒரு பெரும் புலவராக மதிக்கப்பட்டவர். அதே சமயம் ஒட்டக்கூத்தர் அச்சபையின் ஆஸ்தான புலவராக வீற்றிருந்தார். இருவருக்கும் இடையே அடிக்கடி புலமை பற்றிய சர்ச்சைகளும் போட்டிகளும் எழுவதுண்டு. அச்சமயம் வால்மீகியின் ராமாயணத்தை தமிழில் படைக்க கம்பர் விரும்பினார். ஒட்டக்கூத்தர் அதையே தானும் செய்ய வேண்டுமென்றார். சோழ மன்னனோ இருவரையும் எழுதச் சொன்னார். ஒட்டக்கூத்தர் விரைவாக எழுதத் தொடங்கிவிட்டார். ஆனால் கம்பரோ எழுதவே ஆரம்பிக்கவில்லை. ஒரு நாள் சபையிலே மன்னன் ராமகாவியம் எப்படி போகிறது என்று கேட்டான். அதற்கு ஒட்டக்கூத்தர் தான் சுந்தர காண்டம் வரை எழுதி முடித்து விட்டதாக கூறினார். கம்பரோ தான் யுத்த காண்டத்தில் நாகப்பாச படலம் வரை எழுதியதாக கூறினார். ஆனால் கம்பர் எழுதவே ஆரம்பிக்கவில்லை என்பதை மன்னரும் அறிவார், ஒட்டக்கூத்தரும் அறிவார். மன்னர் கம்பரிடம் அப்படியானால் யுத்த காண்டத்தில் இருந்து ஒரு பாடல் பாடும்படி கேட்டார். கம்பர் தங்களிடம் நன்றாக மாட்டிக்கொண்டதாக ஒட்டக்கூத்தர் மகிழ்ந்திருந்தார். கம்பரோ சற்றும் தயங்கவில்லை. தாய் கலைவாணியை மனதில் துதித்து கொண்டு அங்கேயே ஒரு பாடலை இயற்றி பாடினார். அது சேது பந்தன படலத்தில் குமுதம் எனும் வானவ வீரன் பெயர்த்து கொண்டு வந்து எறிந்த மலையை நீலன் என்னும் ஒரு வானர தச்சன் எடுத்து அணைகட்ட அடிக்கல் நாட்டியதை கூறும் பாடல். குமுதனிட்ட குலவரை கூத்தரின் திமிதமிட்ட திரையின் திரைகடல் துமித முர்புக வானவர் துள்ளினர் அமுதமின்ன எழுதுமெனும் ஆசையா. இது யுத்த காண்டத்தில் சேது பந்தனம் என்ற பகுதியில் வருகிறது. இந்த பாட்டை கூறி கம்பர் அழகாக அதற்கு பொருளையும் கூறினார். உடனே ஒட்டக்கூத்தர் அவரை தான் மாட்டப் போவதாக எண்ணி அதிலே தனக்கு ஒரு ஐயம் தோன்றியுள்ளதாக கூறினார். கம்பர் என்னவென்று வினவ, துமி என்ற சொல்லின் பொருள் யாது என்றார். அதற்கு கம்பர் துமி என்றால் நீர்த்துளி என கூறினார். அதற்கு ஒட்டக்கூத்தர் இந்த சொல் உலக வழக்கில் இல்லையே என்றார். கம்பரோ இல்லை, இந்த சொல் உலக வழக்கில் உள்ளது. வேணுமென்றால் நாளை என்னோடு நீங்கள் இருவரும் வாருங்கள், நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்றார். அன்றிரவு கம்பருக்கு தூக்கமே வரவில்லை. தன் மனதில் இருந்து எனக்கு அருள் புரியும் கலைவாணி தாயிடம், அம்மா நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று மனமுருக வேண்டி சரஸ்வதி அந்தாதியை பாடினார். ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் அம்மை தூய உருப்பளிங்கு போல்வார் என்னுள்ளத்தினுள்ளே இருப்பளிங்கு வாராதிடர் என்று சரஸ்வதியை போற்றி துதித்தார். அடுத்த நாள் காலை மன்னரும் ஒட்டக்கூத்தரும் கம்பரோடு ஆயர் வீதியில் நடந்து சென்றனர். அப்போது அங்கு ஒரு ஆயர்குல பெண்ணொருத்தி வீட்டினில் வெண்ணெய் எடுக்க கடைந்து கொண்டிருந்தாள். அருகே குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தன. அவள் குழந்தைகளை பார்த்து, நான் மோர் கடைந்து கொண்டிருக்கிறேன், தள்ளி செல்லுங்கள், உங்கள் மீது
மோர் துமி தெறிக்க போகிறது என்று உறக்க கத்தினார். அதை அருகே நடந்து கொண்டிருந்த அம்மூவர் செவிகளிலும் விழுந்தது. அதை கேட்ட கம்பர் மற்ற இருவரையும் நோக்கி, பார்த்தீர்களா, ஒரு சாதாரண ஆயர்குல மங்கை துமி எனும் சொல்லை உபயோகித்திருக்கிறாள் என்றார். அவ்வாயர்குல மங்கையாக கம்பரை காப்பதற்கு கலைவாணி செய்த லீலை என்பதை உணர்ந்து மூவரும் மெய் சிலிர்த்தனர். கம்பர் சரஸ்வதி கடாட்சம் நிறைந்தவர் என்பதை உணர்ந்தார் ஒட்டக்கூத்தர். கம்பரே ராமகாதை எழுத உகந்தவர் என்று கம்பருக்கு ஆசி அளித்ததாக கூறப்படுகிறது. என் அன்பு உள்ளங்களே, இவை எல்லாவற்றையும் சான்றுகளோடு பேசுவோம் அல்ல. நான் படித்து கேட்ட இலக்கியங்களில் இருந்து அறிந்தவைகளை எனது புரிதலின் அடிப்படையில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இது கம்பர் கல்வியில் சிறந்தவர் என்பதற்கான ஒரு துளி பகிர்தலை. சரி, நான் ரசித்த கம்பனின் ஒரு சில முத்துக்களை ஒரு பாமர கவிஞனின் பார்வையில் பார்ப்போம் பாருங்கள். கம்பனுடைய அழகிய கவிதையின் வனப்பே காட்சிகளை விவரிக்கும் அந்த அழகிய வர்ணனை நடைகளே. கட்டுக்கதை என்பார் சிலர், இதிகாசம் என்பர் மற்றும் சிலர். எது எப்படி இருப்பினும் மனித வாழ்க்கையின் மேம்பாட்டுக்கு பல உதாரணங்களை உகத்து காட்டும் ஒரு அற்புத படைப்பே கம்பராமாயணம். அதுவும் கம்பனது கவிதை செறிவும் தமிழ் மொழி அழகும் அப்படைப்பினை அப்படியே உறிஞ்சி குடிக்கும் அளவுக்கு எம்மை உணர்வினுக்குள் உட்புகுத்தி விடுகிறது. இதோ கம்பனது கவி கானகத்தினுள் நான் நுழைந்த வேளை, அதோ யாரது அங்கே மெல்லென நடந்து செல்லுகிறார்கள். ஓ, ராமரும் சீதையும் தம்பி இலக்குவனின் துணையோடு அக்கானகத்தின் அழகிய பாகம் ஒன்றிற்குள் நுழைகின்றார்களோ. அந்த வேளையின் அழகினை, அப்பகுதியின் காட்சியினை கம்பர் எப்படி விவரிக்கிறார் பாருங்கள். வெளிறு நீங்கிய பாளையின் மெல்லென போனார், குளிரும் வான்மதி குளவி தன் சூழ் வயிற்று ஒளிப்ப, குளிர் மேகத்தை பிடியென பெரும் பனை தடக்கை களிறு நீட்டும் அச்சித்திர கூடத்தை கண்டார் என்கிறார். இப்பாடலின் பொதுவான கருத்து என்னவெனில், வெண்ணிலவு கருமேகத்தினுள் நுழைகிறது. மழை தவழும் ஒரு அழகிய மலைச்சாரல். அந்த நிலவு கருமேகத்தினுள் மறைவதை குழந்தை சூழ்கொண்ட வயிற்றுக்குள் மறைவது போல் என குறிப்பிடுகிறார். மேகத்தினுள் இடி முழங்குகிறதாம். அப்போது அங்கே ஒரு ஆண் யானை, அது தன் பெண் யானை போடும் பிளிரர் என்று எண்ணி பனைமரம் போன்ற பெரிய தன் தும்பி கையை அம்மேகத்தை நோக்கி நீட்டுகிறதாம். இவையெல்லாம் நிறைந்த சித்திர கூடம் போன்ற அழகுடைய அந்த பகுதிக்குள் வெளிரி போய் கிடைக்கும் பாலை நிலத்தை கடந்து ராமரும் இலக்குவனும் சீதையுடன் நுழைகிறார்கள் என்கிறார் கவி சக்கரவர்த்தி. இதை படித்ததும் இதை இந்த பாமர கவிஞன் இக்கால இளந்தலைமுறைக்கு வழங்கும் வகையில் ஏதாவது ஒரு கவியாக புகுத்த முடியுமா என்று சிந்தித்தேன். அதனால் விளைந்ததுதான் இது. கருமேகத்துள் புகுந்ததந்த வண்ணிலவு, கார்மேக குழந்தை என தவழும் மலை, அழகிய மலை சாரலது மதியது கார்மேகத்துள் சூழாய் மறைந்திட, மந்தகாச வானமது இடியாக முழங்க, மயங்கும் ஆண் யானை அஞ்சி ஏங்கி, பெண் யானையதின் பிளிரலோ என்றெண்ணி, பனை போலோங்கிய தும்பிக்கை நீட்டி எட்டு மந்த மேகத்தை வாழையென வளரிய தரையை கடந்த கார்மேனி நாயகனும் வனப்புமிகு நாயகியும் தம்பி இலக்குவனும் மெல்லனவே நுழைந்து கண்டதொரு அழகிய சித்திர கூடம். கம்பனவன் வரியின் வனப்பில் மயங்கி பித்தனிவன் வரைந்த வரிகள் இவை. என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்களுடன் நான் சுவைத்தவற்றை அப்படியே பகிர்ந்து கொள்ளும் போது ஏனோ உள்ளம் வெள்ளமாய் பாய்கிறது. சரி, அடுத்தொரு கம்பரசத்தை பருகுவோம் பாருங்கள். வாழ்வு சுமைகள் எனும் ஆதவன் இதயத்தை சுட்டரிக்கும் போது இலக்கிய சுனையில் நீராடி இதயத்தை குளிரூட்ட வேண்டும் எனும் ஆதங்கம் நெஞ்சத்தை நிரப்புகிறது. உள்ளத்தின் ஓசைகளை ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து நமது தமிழன்னையின் இனிமையை, கருணையை, அழகை ஆராதிக்க
கம்பனின் இலக்கியத்தை விட வேற ஏது பொருந்தும்? அத்தகைய ஒரு கணம் என் நெஞ்சில் மேலோங்கியது. விழிகளுக்குள் சிக்கிய இவ்விலக்கிய வித்தகனின் வரிகள் என்னை கொஞ்ச நேரம் என்னையே மறக்க வைத்தன. எத்தனை செல்வங்கள் இருந்தாலும், வாழ்வில் எத்தனை வசதிகளை பெற்றிருந்தவராய் இருப்பினும், எம் இனிய தமிழ் மொழியின் சுவையை உய்த்தறிய முடியாவிட்டால் பயனில்லை என்று என்னை எண்ண வைப்பது இக்கணங்களே. கம்பனுடைய படைப்புகள் அநேகமாக ஆன்மீக இதிகாசங்களை தழுவி இருப்பதால் இறை உணர்வு அற்ற அன்பு உள்ளங்கள் அவற்றை விமர்சிப்பதுண்டு. பிரத்யேக கொள்கைகள், சொந்த விருப்பு வெறுப்புகளை ஒருபுறம் தள்ளிவிட்டு, மொழியை கம்பன் கையாளும் திறனை, எம்மொழியை அவன் கோர்த்தெடுத்த விதத்தை, அதனுள் படர்ந்து ஒளி வீசும் மொழி இன்பத்தை நல்ல ரசிக்கும் மனம் கொண்ட இலக்கிய நேசர்கள் ரசிக்காமல் இருக்க முடியாது. நான் முறையாக இலக்கிய இலக்கணங்கள் கற்றவன் இல்லை. தன்னார்வத்தினால் எழுந்ததுவே என் இலக்கிய ஆர்வம். ஆகையால் ஒரு படைப்பை நோக்கிய என்னுடைய பார்வையும் இலக்கிய மேதாவிகளின் பார்வையும் வித்தியாசப்படுவது சகஜம். சாதாரண பாமரனின் மொழியார்வத்தின் முன்னால் கம்பனின் படைப்பு எப்படி தென்படுகிறது என்பதையே எனது புரிந்துணர்தல் எடுத்து காட்டுகிறது. அயோத்தி காண்டத்திலே கம்பன் அயோத்தி நகரை பற்றி மிகவும் அழகாக விவரிக்கிறான். அந்நகரின் அமைப்பு, அம்மக்களின் குணாம்சம், இயற்கை வளங்கள், இப்படி பலவற்றையும் பற்றி சார்ந்த கம்பனின் விவரிப்பின் பகுதி ஒன்றை நான் படிக்க நேர்ந்த போது அதன் ஆழத்தை, அவனுடைய அவ்விவரிப்பின் வினோதத்தை, அவ்விவரிப்பில் அடங்கியிருந்த என் தாய்மொழியாம் தமிழின் வனப்பை, அதை கம்பன் கையாண்ட விதத்தின் ஆளுமையை கண்டு வியந்து போய் மயங்கி நின்ற கணங்கள் அவை. அவற்றின் வனப்பை பார்ப்போம். அன்னமா மதிலுக்கு ஆழிமாள் வரைய அலை கடல் சூழ்ந்தன அகழி, பொன் விலை மகளிர் மனம் என கீழ் போய் புன் கவி என தெளிவு இன்றி, கன்னியர் அல்குள் தடம் என யார்க்கும் படிவு அருங்காப்பினது ஆகி, நல் நெறி விளக்கும் பொறி என எரியும் கராத்தது நெளிவலுற்றது நாம். இங்கே என்ன சொல்லுகிறான் கம்பன்? அவன் எதை பற்றி கூறப் போகிறானாம்? இராமபிரான் பிறந்த புண்ணிய நகராம் அயோத்தியை பாதுகாக்கும் அற்புதமான மதிலையும் அதை சூழ்ந்துள்ள அகழியையும் பற்றி கூறுகிறான். அந்த மதிலையும் அதை சூழ்ந்துள்ள அகழியையும் பார்க்கும் போது அவனுக்கு என்ன ஞாபகம் வருகிறது தெரியுமா? சக்கரவாளகிரி என்னும் மலையும் அதனை சூழ்ந்து வியாபித்திருக்கும் அலை கடலுமே என்கிறான். மதிலை சுற்றி இருக்கும் அவ்வகலியின் பணி என்ன? யாரையும் அந்த மதிலை அண்டவிடாமல் செய்வதுதானே. அதற்கு அந்த அகழி ஆழமாக தோண்டப்பட வேண்டும் அல்லவா? அந்த ஆழத்தை எமக்கு எப்படி புரிய வைக்கிறானும் கவி சக்கரவர்த்தி என்று பார்ப்போமா? பொண்ணுக்காக தன் உடலை விற்கும் விலை மகளின் இதயம் எத்தகையதோ தாழ் நிலையில் இருக்கிறதோ அத்தகைய ஆழமாய் அந்த அகழி இருக்கிறது. அப்பப்பா, கம்பனின் கற்பனைக்கும் அவன் கவிதையில் அவற்றை இணைக்கும் வல்லமைக்கும் அவனுக்கு நிகர் அவனேதான். இந்த கம்பனின் கருத்துக்கு சில முனைகளில் இருந்து ஆட்சேப குரல்கள் வருவது சகஜம். எப்படி என்கிறீர்களா? விலைமகள் என்பவர்களை கம்பன் தாழ்மையாக எடை போட்டு விட்டானே. விலை மாதர் எல்லோரும் தாழ்வானவர்களா? இது பெண்ணை இழிவுபடுத்தாதா எனும் கேள்விகள் எழுவது சாதாரணமானதே. இதை நாம் இருவகைப்படுத்தலில் பார்க்கலாம். கம்பன் வாழ்ந்த காலத்தில் தான் சார்ந்திருந்த சமுதாயத்தின் கண்ணோட்டத்தில் விலை மாதர் எனப்படுவோர் எப்படி நோக்கப்பட்டார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து கம்பன் அதை எழுதியிருக்கலாம். மற்றொரு வகையில் பார்த்தால், விலைமாது எனும் தொழிலை குடும்ப சூழலின் காரணமாகவும் வறுமையின் காரணமாகவும் யாராவது செய்ய நேர்ந்தால் அவர்களது மனம் எத்தகைய ஓர் தாழ்வு மனப்பான்மையை கொண்டிருக்கும் என்பதன் அடிப்படையில் கூட எழுதியிருக்கலாம். எது எப்படி இருப்பினும் அவனது கற்பனையின் வளம் நம்மை சிலிர்க்க வைக்கிறது இல்லையா? சரி, இனி இந்த அகழியினுள் உள்ள நிலைமையை எப்படி சித்தரிக்கிறான் என்று பார்ப்போம். அதனுள்ளே இருக்கும் நீர் கலங்கிய நிலையில் உள்ளதாம்.
அக்கலங்கிய நீரின் நிலைக்கு எதை ஒப்பிடுகிறான் எம் கவி சக்கரவர்த்தி என்று பாருங்கள். ஒரு அற்பமான கவிதை பொருள் விளங்காமல் தெளிவற்றதாக இருக்கும் கவிதை போல அந்நீர் கலங்கி இருந்ததாம். ஒரு கவிஞன் மக்களுக்கு பொருள் விளங்கா கவிதைகளை படைத்தால் எப்படி இருக்கும் என்பதை எத்தனை ஆழமாக புரிந்து வைத்திருக்கிறான் கம்பன். இப்படியான அகலிகளை அக்காலத்தில் ஒரு பாதுகாப்பு வலயமாக வைத்திருந்தார்கள் இல்லையா? அந்த பாதுகாப்பை இப்பூடக கவிஞன் எதற்கு ஒப்பிடுகிறான் பாருங்கள். ஒரு கன்னி தனது இடையை எப்படி பாதுகாப்பாலும் அத்தகையதோர் பாதுகாப்புடன் அவ்வகலி விளங்கியதாம். அப்பப்பா, எத்தகையதோர் வித்தக கவிஞன் இவன். அப்பாதுகாப்புக்கு ஒரு ஆயுதமாய் இவ்வகலிகளில் முதலைகளை வளர்ப்பது சகஜம். அந்த முதலைகளை மீறி அதனுள் கால் வைத்தால் விட்டு விடுமா அம்முதலைகள்? காலை கவ்வி பிடித்து விடும் அல்லவா? அப்பிடிப்பை எப்படி வர்ணிக்கிறான் கம்பன்? இந்த இயத்தில் பிறந்த மனிதர்களை நேர் வழியில் செல்ல விடாமல் தீய வழிக்குள் அமிழ்த்தி வைத்திருப்பவை இவை ஆசைகள் அல்லவா? அவ்வாசைகள் எதன் வழி வருபவை? ஐம்பொறிகளில் இருந்து எழுபவை அல்லவா? விளைவு மனிதர்களை நேர்வழியில் செல்ல விடாமல் தீய வழிக்குள் ஐம்பொறிகளும் அழுத்தி பிடிக்கின்றன. அவ்வகலில் உள்ள முதலைகளின் பிடி ஐம்பொறிகளின் பிடிக்கு ஒப்பானது என்கிறான் ஒப்பற்ற கவி கம்பன். சரி, அடுத்து இம்மதிலினதும் அகலினதும் பெருமையை எப்படி கவி தலைவன் வர்ணிக்கிறான் என்று பார்ப்போம். ஏகுகின்ற தம் கணங்களோடும் எல்லை காண்கிலா நாகம் ஒன்று அகன் கிடங்கை நாம வேலை ஆம் எனா மேகம் மொண்டு கொண்டு எழுந்து விண் தொடர்ந்த குன்றம் என்று ஆகம் நொந்து நின்று தாரை மதிக்கண் வீசுமே. அழகிய நீல வானத்திலே மேகம் ஒன்று ஊர்வலமாய் போய்கொண்டிருந்ததாம். போகும் வழியில் கீழே ஆழமாய் தெரியும் அந்த அகலியை கண்டதும் ஆழி என்று எண்ணிக்கொண்டு அதனுள் அமிழ்ந்து தன் தாகத்தை தணித்து கொண்டுதான். உண்டகளை தொண்டருக்கு உண்டு அல்லவா? அருகில் இருந்த மதிலை கண்டதும் அதை மலை என்று எண்ணி அதனோடு தன்னை சாய்த்து கொண்டுதான். இங்கேதான் கம்பனின் கவித்துவமும் கற்பனையும் கைகட்டி பறக்கிறது. முகிலும் மலையும் கலந்தால் அவ்வுறவாற்றலோடு பிறப்பது என்ன? குளிர்ந்த மழை அல்லவா? அம்மேகம் அப்படியே மழையாக மீது மதிலின் மீது பொழிந்து விடுகிறதாம். அன்பானவர்களே, கம்பன் எனும் கவி தலைவன் ஒரு தனி கவிஞன். அவனது அற்புத கவிதைகளுக்குள் நான் பல கணங்கள் தொலைந்து போய்விடுகிறேன். அத்தகைய சில தொலைந்த கணங்களில் எழுந்த உணர்வலைகள் இவ்வெளியோனின் தமிழில் இதோ. கம்பன் எனும் கவிஞன் அவன் கற்பனைக்கு வேலி ஏது. அயோத்தி காண்டமெனும் அற்புத பாகத்திலோர் அவன்தான் ஆக்கி வைத்த சொத்தேனை பருகி நானும் உம்மோடு ரசித்திட்டேன். அயோத்தி நகரின் அரணாம் அழகிய மதிலும் அதை காக்க அகலியாய் ஆழமாயோர் நீர்த்தேக்கம் சக்கர வாழகி குன்றோடு கூடிய ஆளி போன்றதாம் அகலியது. தன்னுடலை விலவேசி வாழ்ந்திடும் தாசிகுல பெண்டிர்களின் மனமது தாழ்ந்திருக்கும் நிலை போன்றதையே அகலியது ஆழமாய் அமைந்ததுவாம். ஐம்பொறியின் பிடிகளுக்குள் சிக்கிடும் ஐந்துவான மனிதனின் நிலை போல்தான் ஆழியதில் அகப்பட்டோர் நிலையும் அழுங்கு பிடி போட்டிடும் முதலைகளாம். வானோடு ஊர்கோளம் போகும் மேகம் வாய்விழந்து அகலியதை ஆழியன்றே மனதை கொண்டு மொண்டு கொஞ்சம் நீருண்டு மயங்கி மலையென்றே எண்ணி அப்போதே மதில் மீது சாய்ந்ததினால் உறவுண்டு கருக்கொண்டு தவழ்ந்த குளிர் நீர் துளிர்களாய் மேகமது பொழிந்ததுவாம் மழையாக. அம்மதில் மீதென்றான் கம்பன். படித்ததும் குடித்தேன் அவன் தன் பைந்தமிழின் சுவை தன்னை. மதி மயங்கி சில கணங்கள் நானும் வானேறி மிதந்திட்டேன். என் இனிய தமிழ் உள்ளங்களே, கம்பனை பற்றி பேசுவதானால் நான் இன்று மாலை அல்ல ஒரு வாரம் உங்களுடன் கூட உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருக்க முடியும். அத்தகைய ஒரு அற்புதமான கவிஞன் கம்பன். எனது இந்த இலக்கிய பிதற்றலை ரசித்தீர்களோ தெரியவில்லை. கம்பனை போன்ற ஒரு அற்புத கவி சக்கரவர்த்தியின் படைப்புகள்
மத பார்வையின் கண்ணோட்டத்திலும் இவ்விலக்கிய ரசனைகளுக்கு தற்கால இளம் தலைமுறை தாம் அதற்கு அப்பாற்பட்டவர்கள் என்ற எண்ணத்தினாலோ இது தவற விடப்பட்டு போகிறதோ எனும் ஆதங்கம் என்னை வாட்டுவதுண்டு. கம்பனின் பாடல்களின் சாரத்தை எதுவித இலக்கிய மேதாவித்தனமும் அற்ற ஒரு பாமரனாலும் புரிந்து அதனை சாதாரண வரிகளுக்குள் கொண்டு வர முடியும் எனும் நம்பிக்கையை அனைவருள்ளும் விதைப்பது ஒன்றே எனது நோக்கம். கம்பன் எனும் அந்த புலவனின் படைப்புகள் வாழ வேண்டும், என் தமிழும் தழைக்க வேண்டும் என்பதே எனது அன்பான வேண்டுகோள். தமிழை பாடுவேன், தமிழை பாடுபவர்களை பாடுவேன் என்று கூறி இந்த அரிய சந்தர்ப்பத்தை நல்கிய இத்தலத்துக்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக விளங்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அனைத்துக்கும் மேலாக இத்துணை நேரமும் பொறுமையாக இக்கற்றுக்குட்டியின் உரையை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, உங்களுடைய அருமையான பேச்சு. நான் நினைச்ச மாதிரி தமிழ் இலக்கிய முத்துக்குள்ளே, அந்த கடலுக்குள்ளே நீங்கள் சென்று முத்தெடுத்திருக்கின்றீர்கள். அது எவ்வாறு அந்த முத்து அமைந்திருக்கின்றது அல்லது வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் எங்களுடைய நேயர்களிடம் கேட்பதற்கு முன்னதாக உங்களுடைய இந்த அருமையான பேச்சுக்கு 30 வினாடிகள் நாங்கள் உங்களுக்கு கைதட்டி நன்றியை தெரிவிப்போம். முதலில் நான் பேச அழைப்பது அருந்ததி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி சக்திதாசன் மாஸ்டர். மிகவும் அழகாக முத்துக்குளிக்க வாரீர்களா என்ற ஒரு தலைப்பை போட்டீர்கள். முத்துக்குளிக்க வாரீர்களா, மூச்சு அழைக்க வாரீர்களா, அதை பற்றித்தான் பேச வாரீர்கள் என்றால் நீங்கள் மிகவும் அழகாக கம்பனின் கவித்திறன் அவற்றை படைப்புகளை பற்றி மிகவும் தெளிவாக எங்களுக்கு விளங்கக்கூடிய உங்களோட தமிழ்ல உங்களுக்கிட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு தமிழ் வைத்திருக்கிறீர்கள். அதன் மூலமாக எங்களை எல்லாரையும் அழகாக எங்களுக்கு விளங்கப்படுத்தினீர்கள். சில பேர் பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் விளங்குறதுக்கான உங்களோட பேச்சு மிகவும் அருமையாக இருக்கிறது. எப்படி கம்பருக்கு சரஸ்வதி கடாட்சம் கிடைத்தது, எப்படி அவருக்கு எல்லாம் என்பது எல்லாத்தையும் மிகவும் அழகாக எங்களுக்கு எடுத்து கூறினீர்கள். மிக்க நன்றி. நாங்களும் இந்த முத்துல குளித்துட்டு இருக்கிறோம். மிக்க நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி மாஸ்டர். மீண்டும் எங்களுக்கு இன்னொரு தலைப்புல பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா உங்களுக்கு. அடுத்து சிவசுதா அம்மா, நீங்க பேசுங்க. நன்றி சிவா மோகன் மாஸ்டர். மாஸ்டர் எல்லோருக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சக்தி தாசன் மாஸ்டர், உங்களுடன் முத்துக்குளிக்க வந்து என் மூச்சையும் அடக்க வேண்டியதாயிற்று. அத்துணை மூச்சை விட மறந்து கேட்க வேண்டிய ஆழக்கடலில் எடுத்த முத்துக்களாக இருந்தன உங்கள் பேச்சு. அண்மை காலமாக இந்த தளத்தில் தமிழில் பல சுவை கலந்த பஞ்சாமிர்தத்தை தினமும் வந்து அருந்தி மகிழ்வதாக உணர்கின்றேன். சிஸ்கந்தராஜா மாஸ்டருக்கு எனது நன்றியை தெரிவிக்கின்றேன். அத்துடன் தளத்தில் சபையாக்கும் அனைவருக்கும் நன்றி. 2 வரிகளை கவிதையாக்க நான் படும் பாட்டோடு கவிதை வரிகளையும் அதை சுவைத்து பரிமாறும் உங்கள் ரசனையையும் கேட்க வியப்புக்கு மேல் வியப்பாக இருந்தது. நீங்கள் விவரிக்க இவ்வளவு காலமும் தமிழில் எண்ணத்தைத்தான் கற்றேன் என்றுதான் நாணுகின்றேன். கம்பனின் கவிதைக்குள் நீங்கள் தொலைந்ததோடு இன்று எம்மையும் தொலைத்து விட்டீர்கள். தொலைந்தாலும் சுகமாகத்தான் இருக்கின்றேன். நன்றி 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 சிவசுதாமா. சிவசுதாமா நன்றி, உங்களுடைய அருமையான பேச்சுக்கு நன்றி. அடுத்து டாக்டர் நவரட்னம் ஐயா பேசுங்கோ. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சக்திதாசன் அவர்கள் தனது பாணியில் கம்பராமாயணத்தில் சில முத்துக்களை எடுத்து எங்களுடன் பகிர்ந்தார். நானும் ஒவ்வொரு நாளும் கம்பபாரதி ஜெயராஜ் அவர்களுடைய சில வரிகளை கேட்பதுண்டு. இன்று
இன்னும் தெளிவாக கம்பன் கூறியதை தன்னுடைய கவிதையால் பாடி எம்மை மகிழ்வித்தார் சக்திதாசன் அவர்கள். கம்பருடைய வாழ்க்கை, அவர் பிறந்த இடம் முதலியவற்றை இன்றுதான் நான் அறிந்தேன். அத்துடன் ஒட்டக்கூத்தர் அந்த காலத்தில் இருந்த புலவர்மாருடன் அவர் வாதாடிய விதம், அதை விட ஒரு காலத்தில் அந்த மகாராஜா வரும்பொழுது கம்பர் மாத்திரம் எழும்ப மாட்டாராம் அந்த சபையிலிருந்து என்ற அவர் கவி சக்கரவர்த்தி, மகாராஜா ஒரு சக்கரவர்த்தி தான் என்று அப்படியும் ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கிறேன். இலக்கியங்கள் நாங்கள் படிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். ஏனென்றால் இலக்கியங்கள் எமது உணர்வை தூண்டுகின்றது. அறிவு மாத்திரம் இருந்தால் போதாது, வாழ்க்கையில் உணர்வும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நமது வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த தனது கற்பனையை பாவித்து கம்ப ராமாயணத்தில் சில முத்துக்களை எடுத்து இன்று நமக்கு வீசிய திரு சக்திதாசன் அவர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு பாராட்டுகின்றேன். வணக்கம் ஐயா. நன்றி ஐயா, உங்களுடைய அருமையான பேச்சுக்கு. அடுத்து ஜேம்ஸ் அலிஸ்டன் ஐயா பேசுங்கோ, ஜெர்மன்ல இருந்து. எல்லோருக்கும் வணக்கம். அழகாக பேசியிருந்தீர்கள். அது உங்களுடைய கவினையும் நாங்கள் கண்டு கொண்டதுதான். நீங்கள் பேசியது கம்பரசமா, வீசியது கம்பனின் இசை செல்வமா? அழகிய அடுக்கு மொழியில் அசையாத சக்தி புறப்பட்டது கண்ணதாசனில், சக்திதாசனில் இது வெளிப்பட்டது. நன்றி ஐயா, வணக்கம். அருமையாக கூறினீர்கள் ஜேம்ஸ் ஐயா, நன்றி உங்களுக்கு. அடுத்து பஞ்சாட்சரம் ஐயா சிட்னியில இருந்து பேசுங்கோ. எல்லோருக்கும் வணக்கம். இன்று சக்திதாசன் அவர்கள் முத்து குளிக்க வாரீர்களா என்று பேச்சை ஆரம்பிக்கும் போது என்ன வரப்போகிறது என்றதை ஆவலோடு எதிர்பார்த்திருந்தேன். அதாவது அவர் இலக்கியத்தில் வெறும் மகிழ்ச்சியான பயணத்தையோ அல்லது தமிழில் உணரும் கருத்துக்களின் விவரத்தை மகிழ்ச்சியாக ஏற்பதையோ, அந்த ஏற்கும் பயணத்தையோ, அப்படிப்பட்ட பல கருத்துக்களை நான் ஒரு தமிழ் அறிஞர் அல்ல, ஆனால் நாங்கள் சாதாரண மக்களும் தமிழை கற்க வேண்டும் என்ற உணர்ச்சியை தந்திருக்கிறார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். நன்றி பஞ்சாட்சரம் ஐயா, உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கு. அடுத்து கமலா மகாலிங்கம் அம்மா கனடாவிலிருந்து பேசுங்கோ. கேக்குதா? நான் சக்திதாசன் எங்களையே ராமாயணத்தில் திரும்பி ஒருக்கா புத்தகத்தை எடுத்து வாசிங்கன்னு சொல்லி வச்சுட்டார். அவர் முத்து குளிக்க வந்தாரா எங்களை ஏற்றி கொண்டு வந்தாரோ தெரியல. நல்லா இருக்குது அவற்றுடைய பேச்சு. நாங்களும் இப்ப ராமாயணம் எங்கேடா தேடி எடுக்கலாம்னு யோசிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த யூடியூப்ல கொஞ்ச நாள் எடுக்கலாம்னு கண்டுபிடிச்சாச்சு. ஆனபடியா நாங்களும் படிச்சுட்டு வாரம். தேங்க்யூ, கூடான கோடி நன்றிகள் அம்மா அவருக்கு. எனக்கு எங்கள் தளத்துக்கும் எங்களோட பேசினவருக்கும் நான் கூடான கோடி நன்றி சொல்லி போட்டு வைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் அம்மா. நன்றி அம்மா, நன்றி உங்களுடைய அருமையான பேச்சுக்கு. அடுத்து வைத்திய கலாநிதி நவரத்னம் ஐயா பேசுங்க நீங்க. திரும்பவும் அழைத்ததுக்கு நன்றி. ஏனென்றால் ஒன்று கூட மறந்து விட்டேன். இப்படியான இலக்கியங்கள், சமயம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் இந்த தளத்தில் நடைபெறுவதை நான் மிகவும் மெச்சுகின்றேன். இவர்கள் எமது அறிவை ஊற்றி எமது ஆன்ம ஈடேற்றத்துக்கும் உதவுகின்றது. அது மாத்திரமல்லாமல் கம்பன் கழகம் இருக்கும் அளவும் கம்பராமாயணம் அழியாது. எங்கள் மனதிலிருந்து கம்பராமாயணம் என்றும் இருக்கும். ஆனால் கம்பன் கழகம் அதை வெளியில் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் ஒரு 2 மாதத்தில் லண்டனில் கம்பன் விழா நடக்கப் போகின்றது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி ஐயா, நல்ல ஒரு விளம்பரத்தையும் எங்களுக்கு கூறியிருக்கின்றீர்கள். கம்பன் விழா பற்றிய அருமையான விளக்கம் தந்தீர்கள். நன்றி.
அடுத்து விஜயலட்சுமி அம்மா பேசுங்க. உங்களோட படத்தை காண இல்லை. இல்லம்மா, காணொளி இல்லாம பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி அழைக்கும். சக்திதாசன் அண்ணாவினுடைய பேச்சினை கேட்பதற்கான ஒரு நல்லதொரு பாக்கியத்தை இன்று பெற்றோம். நன்றி அண்ணா, மிகச் சிறப்பாக இருந்தது. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவரை போல், இளங்கோவை போல், அடுத்ததாக சக்திதாசனை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் எல்லோருக்குமாக கவிதைகளை எழுதி எழுதி அனுப்பி கொண்டே இருப்பீர்கள். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், என்னுடைய தமிழ் எல்லோருக்கும் ஏற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் வாசிச்சாலும் வாசிக்கலைனாலும் உங்களுடைய கடமை சூரியனை போல், மழையை போல், சந்திரனை போல், எப்போதும் போல் தொடர்ந்து பணி செய்து கொண்டே இருக்கிறீர்கள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரத்திற்கு என்ற வரிகளுக்கு பதிலாக சக்திதாசனை தந்தது தேம்ஸ் நதிக்கரை என்னும் ஒரு இந்த தியான சபை அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒரு அற்புதமான ஒரு படைப்பாளி, எழுத்தாளர், மிகச்சிறந்த மனிதர், தமிழை ஆளுமைக்குள் வைத்துக் கொண்டிருக்கும் அற்புதமான செந்தமிழோன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், உம்பர்வானத்து கோளையும் மீனையும் ஓர் அளந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும் இங்கே சக்திதாசன் கைகளுக்குள் பவனி வந்து கொண்டிருக்கின்றது என்று பறைசாற்றி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, சக்திதாசன் அண்ணன் இன்னுமாக நிறைய எழுத வேண்டும், இன்னும் 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 உயர வேண்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி நன்றி கூறுகின்றேன். நன்றி அண்ணா, நன்றி சக்திதாசன் அண்ணா. அருமையான கம்பராமாயணத்தை எங்களுக்காக அள்ளித்தளித்தீர்கள் உங்களின் கவிதையின் ஊடாக. நன்றி நன்றி நன்றி. நன்றி அம்மா. உங்களுக்கும் உங்களுடைய அருமையான கவிதைகளுக்கும் பேச்சுக்கும் நன்றி அம்மா. அடுத்து கோனேசன் ஐயா, நீங்க பேசுங்க. நன்றி அம்மா. நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஐயா. உங்கள் பேச்சு சிறப்பு. எனது வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியும் வணக்கங்களும். நீங்கள் முதல் கூறிய 1-2 கருத்துக்களை மட்டும் கூறிட்டு முடிக்கின்றேன். நான் அந்த குமி என்ற சொல்லை பற்றி கூறினீர்கள். மழை எங்கட யாழ்ப்பாணத்தில் அது பொதுவாகவே எல்லாரும் சொல்லுற சொல்லு, மழை துமிக்கிறது. அது ஏனோ கூத்தனுக்கு தெரியா போனதும் எனக்கு தெரியவில்லை. குமி என்பது எமது ஈழத்தில் மழை தூறுறது என்று சொல்றதை விட மழை துமிக்கிறது என்றுதான் கூடுதலாக சொல்லுவார்கள். அது ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். அது எப்படியாயினும் கூத்தனும் ஒரு சிறந்த ஒரு கவிஞன். அது அவனிட சில தவறுகள் இருந்தாலும் ஒரு சிறந்த கவிஞன். ஏனோ தெரியவில்லை, அவனுக்காகத்தான் ஒரு ஊரே இப்பொழுது இருக்கிறது, கூத்தனூர் என்று. நீங்கள் போனீங்கள் என்றால் பூந்தோட்டம், அதாவது திருவாரூருக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையிலே உள்ள ஒரு இடத்துக்கு பெயர், ஐயா சத்யநாராயணன் போனீங்களோ தெரியவில்லை, பூந்தோட்டம் என்ற ஒரு இடம் இருக்கின்றது. அந்த பூந்தோட்டத்துக்கு அருகிலே இருக்கிற இடம்தான் கூத்தனூர். அந்த காலத்து அரசன் கூத்தனது தமிழ் சிறப்பை போற்றும் வகையில் அவருக்கு அந்த ஊரையே பரிசாக கொடுத்தான். இன்றும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரே ஒரு சரஸ்வதி தேவிக்கென்று தனியே அமைக்கப்பட்ட கோயில் அங்குதான் உள்ளது, கூத்தனால் அமைக்கப்பட்டது. அதை நான் ஒவ்வொரு முறையும் போகும்பொழுது அந்த கோயிலை தரிசிப்பேன். அங்கு இருக்கிறவர்களுக்கும் அது தெரியாது. நான் அங்கு போய் சொல்லித்தான் இப்பொழுது பெற்றியின் படையாக அந்த கோயிலுக்கு போகின்றார்கள். கல்விமான்கள், மாணவர்கள் எல்லோரும் அதுக்கு இப்பொழுது படையெடுக்கின்றார்கள். அதை சொல்றதுக்கு நான் போக வேண்டி இருந்தது என்று கூறி வைக்க விரும்புகிறேன். அதொன்று. 2வது ஐயா, அவர் கம்பனில் ஒரு கெட்டித்தனம் என்னென்றால், இப்ப உதாரணத்துக்கு ஒரு பாடலை சொன்னார். அதாவது சீதையும் ராமனும் இடத்தில் படுத்து தூங்குகிறார்கள். அந்த அழகை அவருக்கு வர்ணிக்க வேண்டி இருந்தது. அப்ப கம்பர் யோசிக்கிறார், ஒரு பெண்ணை நான் தூங்கும் பொழுது வர்ணிக்க கூடாது என்ற கருத்திலே ஒரு அழகான கவிதைத்துவங்கிறார். நான் நேரம் கருதி முழுதும் சொல்ல விரும்பவில்லை. அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் தூங்க. சீதைக்கு கொடுத்த ஒரே ஒரு சொல்லு அவளும், அவ்வளவுதான். சீதை அவள் படுத்திருக்க கூட ஒரு பெண்ணை வர்ணிக்க கூடாது என்பதற்காக கம்பன் ஒரு என்ன அல்லை என்றது இரவு போன்ற அமைந்த, இரவு போன்ற இருட்டு போன்ற நிறத்தவுடைய மேனிய உடைய ராமனும், அல்லையாண்டு அமைந்த மேனி அழகன், அவ்வளவு அழகானவனும், அவளும்
அதாவது சீதையவள் கம்பன் வர்ணிக்கவே விரும்பவில்லை. அது அவனது ஒரு தனித்துவத்தை காட்டுகிறது. அது ஒரு பாடல் ஐயா. இன்னொரு இடத்துல கூறுவார்கள், நாங்கள் அந்த ஊர்ல சொல்லினோம் ஒரு நாளும் ஐயோ என்று சொல்லக்கூடாது என்று. அது ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தை இல்லை என்று. ஆனால் அவன் ஒரு பாடல்ல ராமனை வர்ணிக்க போகின்றான். அது நான் எல்லா முழுதையும் சொல்லவில்லை. முதல் சொல்றான் மையோ, அவன் நிறம் வந்து மை நிறம் மையோ. இரண்டாவது சொல்றான் மரகதமோ, மரகதத்தின் நிறமோ, மலை முகில் போன்ற நிறமோ, மையோ மரகதமோ மலை முகிலோ என்று கூறிட்டு அவனால அங்கால சொல்ல வேண்டாம், அழகை வர்ணிக்கவே இயலாது, ஐயோ என்றார். அவ்வளவு சிறந்த கவிதையை தந்த எங்கள் கம்பனை சத்யதாசன் அவர்கள் எங்கள் மனக்கண் முன் நிமித்தினீர்கள். நன்றி ஐயா, நன்றி. நன்றி ஐயா, உங்களுடைய அருமையான விளக்கத்துக்கும் பேச்சுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இப்பொழுது நான் இந்த தளத்தை இவ்வளவு நேரம் நான் வெளிப்படுத்துவதற்கு எனக்கு அனுமதி வழங்கிய எங்களுடைய திருவாளர் ஸ்ரீ ஸ்கந்தராஜா ஐயாவிடம் ஒப்படைத்து அமைகின்றேன். நன்றி ஐயா, வணக்கம், வாருங்கள். நன்றி 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 சிவமோகன் அம்மா அவர்களே. இன்று நீங்க பார்த்திருப்பீங்கள், தொடக்கத்தில் கண்ணதாசனுடைய ஒரு வரிகள்ல தான் போட்டிருப்ப தர்ஷினி உதயராஜன். என்னோட சக்திதாசனை கண்டோன்னு கண்ணதாசன் வரி, அதாவது ஞானம் எப்படி பருவது என்ற ஒரு தலைப்பிலே துவங்கி இருந்தது. ஸோ அதை போட்டு ரீசன் வந்து ஒரு கண்ணதாசன் பக்தர் என்றபடியே. அது மாத்திரமல்ல, இந்த கண்ணதாசன் இன்னொரு செய்த விஷயம் என்னென்னா, கம்ப ராமாயணத்தில் உள்ள நல்ல விடயங்களை ஒரு இலகுவான தமிழில் பாட்டாக போட்டு பட்டி சொட்டி எங்கும் பரப்பி உள்ளார். அதான் ஒரு பெரிய விஷயம், கண்ணதாசன் செய்த விஷயம். அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதான் திருப்பி சக்திதாசன் அவர்கள் கண்ணதாசனை சொல்ற ரீசன் வந்து அவருக்கு கூடின உத்வேகத்தை கொடுத்து ஒரு நாளைக்கு 2-3 கவிதைகள் எழுதுறதுக்கூடிய சக்தியையும் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நான் நாளைய நிகழ்ச்சி நேரலுக்கு போக வேண்டியிருக்கிற நேரம் கருதி, அதாவது நாளைக்கு காலமை 9:30 மணிக்கு UK நேரம் 1 மணித்தியாலம் தியானம் செய்கின்றோம். இப்போ இந்த 11 மணிக்கு ஆண்டனி ராஜன் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பேச இருக்கும் தலைப்பு புரட்சி. இப்போ இந்த 8 மணிக்கு பத்மா தெரியவங்களுக்கு பத்மா அவர்கள், டாக்டர் GK ஃபவுண்டர் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் ஹெட், அவருடைய மனைவியார், அவர் வந்து பேச இருக்கிறார். லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி என்ற தலைப்பில் பேச வருகிறார்கள். அதே போல வெனிஸ்டேயும் 9:30 மணிக்கு அந்தமான் கிருஷ்ணமூர்த்தியினுடைய பேச்சு கவலையினை விரட்டும் கலை. 11 மணிக்கு NS பிரேமா அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு சோம வள்ளியப்பனுடைய சிறுகதைகள், இதை பற்றி திறனாய்வு செய்ய வருகிறார்கள். நாளைக்கு 8 மணிக்கு வரதா சண்முகநாதன் டொரண்டோ கனடாவிலிருந்து அடியார் மூவரை ஆண்ட குறுமணிகள் என்ற பேச்சு பேச வருகிறார். இவ்வளவுதான் நிகழ்ச்சி நிரல். இன்று எல்லா நிகழ்ச்சியும் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. சவுண்ட் இல்ல, இப்ப கேட்க இல்லையா? சத்தம் வேற இல்ல. எனக்கு கேக்குது ஐயா. எங்களுக்கு கேட்டது வடிவா, உங்களுக்கு கேட்டது. மைதிலி அம்மா ஒருக்கா பேசுறேன்டா, ஏதாவது பேசுங்க மைதிலி அம்மா. நிறைவு செய்யற நேரம் வந்து விட்டது. நான் மைதிலி அம்மா பேசுறேன்டா, பேசுங்க. இல்ல போல இருக்கு. ஓகே, நாங்கள் என்னடா நிறைவு செய்வோம். என்னடா இன்னொரு அன்மியூட் பண்ணிட்டாவ, பேசுங்கம்மா. வணக்கம் அனைவருக்கும். நல்ல சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கம்பரை பற்றி சக்திதாசன் அவர்கள் மிகவும் சிறப்பாக சொன்னார். சக்திதாசன் வந்து முத்து குளிக்கியவாதிகளா அந்த பாட்டை சொன்ன உடனே வந்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க என்னத்தன்னு சொல்லி. அதான் ஒவ்வொரு முத்தும் மூச்சை அடக்கி நம்ம வந்து கேட்டுக்கொண்டிருந்த மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு மூச்சு விடக்கூட டைம் இல்லாம நம்ம வந்து அவ்வளவு உன்னிப்பா கேட்டுக்கொண்டிருந்தோம் இந்த நல்ல ஒரு பேச்சை. அதுக்காக அவருக்கு நன்றி சொல்கிறேன். நிகழ்ச்சியை நடத்தின எல்லாருக்கும் நன்றிகள். நன்றி அம்மா. நன்றி. நாங்கள் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் நாளைக்கு காலமே 9:30 மணிக்கு UK நேரம் சந்திப்போம். நன்றி.